வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல ரெண்டு பிரபலங்கள் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ரெண்டு பிரபலங்களை யாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சினிமா நட்சத்திரங்கள், கலக்கிய நட்சத்திரங்கள். அவங்க யாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வில்லிவாக்கத்துல ஆதவர்ஜனா செய்யக்கூடிய அந்த ஓட்டு சேகரிப்பு ஃபர்ஸ்ட் ஒரு கண்ணோட்டமா பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேர் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா அது யாருன்னு சொல்லி அப்பதான் உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, இருக்கட்டும். முதல்ல ஆதவர்ஜனா எங்க நிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, வில்லிவாக்கம் தொகுதியில ஆதவர்ஜனா நிக்கிறாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் என்ன பதவியில் இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் மேலாண்மை செயலாளராக இருக்கிறாரு. சரி, ஓகே. அவரு என்ன எப்படி ஓட்டு சேகரிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ பாருங்களேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது இந்த தேர்தல் டைம் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அன்பை மக்கள்கிட்ட காட்டுறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சாமான வேலை கொடுக்கறது, அதாவது இந்த துணிமணி துவைச்சு கொடுக்கறது, அப்புறம் பாத்தீங்கன்னா புரோட்டா போடுறது, டீ போடுறது, அப்புறம் பாத்தீங்கன்னா குப்பை அள்ளுறது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே செய்வாங்க. என்னென்ன வேலை, வீட்டு வேலை எதுவும் சொல்லுங்கம்மா, செஞ்சுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது போலதான் இன்னைக்கு ஆதவர்ஜனா ஒரு இடத்துல இந்த மாதிரி போய் வில்லிவாக்கத்துல இளநீ கடையில போய் இளநீ சீவிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. உண்மையிலே சொல்றேன். அதாவது என்னன்னா, மற்ற அரசியல்வாதிகள் அந்த அரசியல் நேரத்துலதான் அரசியல்வாதிகள் அதுதான் அரசியல். அந்த அரசியல்வாதிகள் அந்த நேரத்துக்கு மட்டும் அரசியல்வாதிகளா மாறிடுவாங்க. மற்ற நேரத்துல அவங்க முழு நீளமா நம்ம மேல கொஞ்சம் கடுப்புலதான் இருப்பானுங்க. ஆனா இந்த அரசியல் ஓட்டு அப்படின்ட்டு மட்டும் நம்ம சொந்தக்காரங்களாவே மாறிடுவாங்க. இந்த ஜாதி பார்க்க மாட்டானுங்க, மதம் பார்க்க மாட்டானுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயும் நம்ம தாழ்வு மனப்பான்மை அப்படி இப்படி எதுவுமே பார்க்க மாட்டானுங்க. இந்த ஓட்டு வாங்குறவர்கள் அவங்க பாத்தீங்கன்னா நம்ம கூட பிறந்தவங்க அந்த மாதிரி செய்ய மாட்டான். அந்த மாதிரி நம்ம அண்ணன் தம்பி, நம்ம மாமன் மச்சான், நம்ம உறவுகள் எவனும் இந்த மாதிரி செய்ய மாட்டான். அந்த மாதிரி என்ன ஹெல்ப் பண்ணாலும் செய்வான். ஓட்டை மட்டும் போட்டு என்ன ஜெயிக்கையுமா, அடுத்த சிங்கப்பூரா மாத்தி காட்டுறேன், உங்க ஊட்ட ஒரு 10-20 பில்டிங்கா நான் மாத்தி காட்டுறேன் அப்படின்னு ஓட்டு கேட்கறவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இன்னும் இருக்கிறாங்க. அதையும் மக்கள் நம்புறாங்க. சரி, ஓகே. இருந்தாலும் தாவேகா அப்படிங்கும்போது இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதனால இந்த ஓட்டு சேகரிப்பை நான் எப்படி பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா, இது வழக்கமான ஓட்டு சேகரிப்பு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் தொடர்ந்து பண்றாங்க. அதையே தான் தாவேகாவும் பண்றாங்க அப்படின்னு சொல்ல வரேன். சரி, பண்ணிட்டோம், நல்லது தானே. என்ன பண்ண என்ன, ஒரு இளநீ கடைக்காரருக்கு ஒரு இளநீ வெட்டி கொடுக்கறது ஒரு ஹெல்ப் தானே. இதை ஒரு ஹெல்ப்பா நினைச்சுக்காங்க, அவ்வளவுதான். எல்லாரும் ஹெல்ப் தான் பண்றாங்க, இவங்களும் ஒரு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சு இந்த விஷயத்த நம்ம கடந்து போயிருவோம். அடுத்தது நான் யாரை பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, பிரபலங்கள் ரெண்டு சொன்னோம் பாத்தீங்களா. ஒருத்தர் வில்லன் நடிகர். அவர் ஆரம்ப காலங்கள்ல இருந்து வில்லன் நடிகரா அது ஜொலிச்சவர் தான் விஜயகாந்த் அவர்களால மிகவும் பெருமை பாராட்டப்படக்கூடிய விஜயகாந்த் இல்லைன்னா இது இந்த ஹீரோவை இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு வளர்த்து விட்ட அண்ணன் பொன்னம்பலம் அவர்களை தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். பொன்னம்பலம் அண்ணன் ஏன் தாவேகாவல இறைஞ்சாரு அப்படின்னு எனக்கு தெரியாது. பொன்னம்பலம் அண்ணன் இன்னைக்கு தாவேகாவல இறைஞ்சி உடம்பு சரியில்லாம படுத்திருந்தாரு. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவருக்கு நிறைய பேர் உதவுனாங்க. அதுல விஜய் சாரும் ஒருத்தர். அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு தனுஷ் உதவினாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவருடைய அது தெலுங்குல இருந்து கூட நிறைய பேர் உதவுனாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாலும் அவருடைய உடல் நலமாவதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி அவர் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்திருக்காங்க. வந்த உடனே தாவேகாவில் இணைஞ்சு தாவேகா கூட பயணம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கப்பட்டது. இன்னைக்கு எந்த தொகுதிக்கு அவர் ஓட்டு கேட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கம்பம் தொகுதியில மிஸ்ரா அப்படிங்கிறவங்களுக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மிஸ்ராவை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல விஜய் மிஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு எதுகை மோனையா பேசி அவர் தாவேகாவுக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு அண்ணன் பொன்னம்பலம் அவர்கள். அவருடைய ஓட்டுன்னு அந்த மாதிரி சூப்பரா உண்மையில நல்லாவே இருந்துச்சு. அவர் கேட்கக்கூடிய அந்த சம்பவம் சரி, அவர் சொல்லக்கூடிய அந்த வேர்டும் சரி, எளிய மக்களுக்கு ஈஸியா புரியக்கூடிய அந்த இதுலயே கேட்டாரு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. பொன்னம்பலம் அண்ணன் யாராருக்கு பிடிக்குமோ அவங்களும் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கங்க. பொன்னம்பலம் அண்ணனை பிடிக்காத ஆளுக்கு உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா
அவர் பார்வைக்கு தான் இல்லை, ஆனா மனசுக்குள்ள வந்து ஒரு குழந்தை. அவர் 5 அக்கா தங்கச்சிக்கு இருக்காங்க அவங்களுக்கு. அவர்லாம் ரொம்ப என்ன சொல்றது, ஒரு குடும்ப கஷ்டம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு வளர்ந்தவர். அவர்லாம் படத்துல தான் பாக்குறது தான் ஒரு அன்பொழுமா இருப்பாரே தவிர, மற்றபடி அவர் ஒரு குழந்தை மாதிரின்னு சொல்லிட்டு சினிமா ஃபீல்டை சேர்ந்த நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து வந்து பொன்னம்பலமான வந்து தாவேக்கால பயணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. ரெண்டாவதா யாருப்பா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து ஒரு எம்ஜிஆர் உடைய மிகப்பெரிய ஒரு பக்தன் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இவர் படத்துல வந்து எந்த கெட்ட பழக்கமும் பண்ண மாட்டார். பீடி குடிக்கிறதோ, சிகரெட் குடிக்கிறதோ, தண்ணி போடுறதோ, அல்லது வந்து வெத்தலை பாக்கு போடுறதோ, இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் படத்துல வந்து ஐ டோன்ட் கேர், இதை நான் பண்ணவே மாட்டேன், இது பண்ண வேண்டிய கவலையே எனக்கு கிடையாது, இதை பண்ணணும்னு தேவையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து முற்றிலும் தூக்கி எறிஞ்ச ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆருக்கு அப்புறம் ராமராஜன் தான் அப்படி பண்ணாரு. அவங்களுக்கு அப்புறம் வேற யாருமே அந்த மாதிரி பண்ணி நான் பார்த்ததில்ல. ஆனா இருந்தாலும் ராஜகிரண் ஓரளவுக்கு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா ராமராஜன் வந்து பியூராவே அவர் எந்த படத்துலையும் பண்ணது கிடையாது. ஆனா அவரு தான் வந்து இன்னைக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தென் மாவட்டங்கள்ல போற தாவேக்காவுக்கு நான் சப்போர்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு கசிஞ்சிருக்கு. சரி, ஓகே, நல்ல விஷயம் தானே. ராமராஜன் அண்ணன் இறங்கி வந்து ஒரு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணா தாவேக்காவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, ராமராஜன் அவர்களுடைய கெப்பாசிட்டி வந்து 90ஸ்ல பிறந்த அல்லது 85 அந்த மேல பிறந்தவங்களுக்கு கம்பல்சரி தெரியும் ராமராஜன்னா யாரு, கரகாட்டக்காரன் படம்னா என்ன. தொடர்ந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஓடின படம் கரகாட்டக்காரன். அதாவது மதுரையை சுத்தியே அந்த கரகாட்டக்காரன் படம் வந்து 3 வருஷம் ஓடிச்சு. அந்த 3 வருஷத்துலயும் பாத்தீங்கன்னா அளவில்லாத கூட்டம். அந்த கரகாட்டக்காரன் பாடல், அந்த நடனம், அந்த காமெடி, அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த திரைக்கதை, அந்த கதை, அந்த அந்த கரகாட்டத்தை பத்தி சொல்லக்கூடிய அந்த காட்சிகள், இதெல்லாம் வந்து அந்த படத்துல அவ்வளவு ஒரு பர்ஃபெக்டா சூப்பரா அமைஞ்சது. அதனாலதான் கரகாட்டக்காரன் படம் இன்னைக்கு வரையும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த கரகாட்டக்காரன் ராமராஜன் சார் தான் இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக தென் மாவட்டங்கள்ல நான் இறங்கி வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி கிட்ட கேட்டுக்கிட்டதாகவும், தளபதி வந்து நீங்க வந்தா வேண்டான்னு சொல்லுவனா அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அன்போடு ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்து இன்னைக்கு கசிஞ்சு வந்திருக்கு. அவர் தொடர்ந்து தாவேக்காவுக்காக குரல் கொடுக்க போறாரு அப்படிங்கிறது மட்டும் வந்து உண்மையான விஷயம் அப்படின்னு அந்த தாவேக்கா நிர்வாகத்திலிருந்தே நம்மளுக்கு வந்து வெளியே வந்த செய்தி. இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு வந்து மேலோட்டமா பார்த்திருக்கோம். பொன்னம்பலம் ராமராஜன் அவர்களும் வந்து நம்ம தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறது மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு அரசியலுக்குள்ள நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே தெரியுது. தொடர்ந்து வர அவதூறுகளை எல்லாம் நீங்க விட்டுருங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அது இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுக்கிட்டே இருங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், நல்லவங்க நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. அதாவது வயிற்றுல வன்மம் வச்சுக்கிட்டு வாய் வழியா வந்து வார்த்தைகளை தேனை ஊத்துற மத்தியில அதாவது சில பேர் இந்த மாதிரி நல்லவங்களும் இருப்பாங்க அப்படின்னு எடுத்து காட்டுறது தான் இப்போ வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, ஓகே, இருக்கட்டும். இவங்க எல்லாரும் வந்து தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணா தாவேக்கா ஜெயிச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெயிக்குதோ ஜெயிக்கலையோ, நான் வந்து ஒரு ஒரு வெயிட்டை தூக்கிட்டு இருக்க, அது நீ ஏன் ஒருத்தனா முக்கி தூக்கிட்டு இருக்கிற, நானும் ஒரு கை பிடிக்கிறேன்னா அது ஒரு சப்போர்ட்டிங் தான். அப்படிதான் நான் பார்க்கணுமே தவிர ஒரே ஆளத்தான் அந்த கம்பத்தை தூக்கி நிறுத்திடுவியா, அதெல்லாம் இல்லை. எல்லாரும் சேர்ந்தாதான் அந்த கம்பத்தை தூக்கி நிறுத்த முடியும். நானும் ஒரு கை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னம்பலமும் ராமராஜன் அவர்களும் வந்திருக்கிறது வந்து உண்மையிலே தாவேக்காவுக்கு ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. இதுவரையிலும் நம்ம சேனல்ல பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தொடர்ந்து ஆதரிப்போம் தாவேக்காவை. நன்றி, வணக்கம்.